சங்கீதக்காரன் கர்த்தர் படைத்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் அவன் பார்க்கிறான். அதை பார்த்து வியந்து போய் அவன் என்ன சொல்றான்? அடுத்த வசனம் வாசிப்போம். 4ஆம் வசனம். மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். மனுஷரை நீர் விசாரிக்கிறதுக்கும் நீர் மனுஷன் மேல இந்த அளவுக்கு அக்கறையோட விசாரிக்கிறதுக்கு நாங்கள் எம்மாத்திரம். ஏன்னா வானங்களும் உம்முடைய அந்த நட்சத்திரங்களும் அந்த சந்திரனும் ரொம்ப விசேஷித்தவைகளா இருக்குது. பார்க்கும்போது அது ஆச்சரியப்பட வைக்குது. இன்னைக்கு எத்தனை பேரு வானத்துல சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் பார்த்து அவ்வளவு ஆச்சரியப்படுறீங்க. அதுல என்ன இருக்குமோ, இதுல என்ன இருக்குமோ, அது இவ்வளவு பெருசு, அது அவ்வளவு பெருசா இருக்கே, ஆச்சரியப்படத்தக்கதா இருக்கே, அதுதான் விசேஷம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, இல்ல, அவைகளை காட்டிலும் நீதான் விசேஷித்தவன் என் மகனே, நீதான் விசேஷித்தவன் என் மகளே அப்படின்னு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஏன்னா அவைகள் எல்லாமே மனுஷனுக்காக கொடுக்கப்பட்டதுதான், மனுஷனுக்காக உருவாக்கப்பட்டது. சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் ஆகாய விரிவும் மனுஷனுக்காக கொடுக்கப்பட்டது. அவைகளை